பொழுது இறைவனை கோயிலில் பார்க்கிறோம். எனவே இறைவன் எங்கே இருக்கிறான்? கோயிலில் இருக்கிறான் என்று சென்று பார்க்கிறோம். சென்று பழகி பழகி வழிபாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கரைந்து வருகிற பொழுது நமக்கு அந்த அன்பின் மேலீட்டில் அந்த இறைவனை ஒரு புகைப்படமாக, ஒரு திருமேனியாக நம்ம வீட்டில் வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அதன் பிறகு அந்த இறைவனுக்கு நாம் நாள்தோறும் ஒரு பூவும் நீரும் கொண்டு பூசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அப்படி தோன்றுகிற அந்த எண்ணத்தின் வளர்ச்சியில் ஏதேனும் ஒரு சூழலில் நாம் அந்த வீட்டில் இல்லாது அந்த பூசை செய்ய முடியாத ஒரு சூழல் அமையுமானால், இந்நேரம் வீட்டில் இருந்தால் ஒரு நீர் விட்டிருப்போம், ஒரு பூ வைத்திருப்போம், வணங்கியிருப்போமே என்ற எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணம் ஒருவாறு ஒரு அடுத்த நிலைக்கு அதை அழைத்து செல்லுகிறது. அந்த எண்ணத்தினுடைய முதிர்ச்சி ஏற்படுகிற பொழுது என்னுடைய இறைவனை நான் எங்கும் காணுகிற பக்குவம் எனக்கு வாய்க்கிறது. இதைத்தான் சைவம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லியது. கோயிலில் சென்று இறைவனை காண்பது சரியை, அந்த இறைவனை நம் வீட்டில் கொண்டு வந்து ஒரு மூர்த்தமாக வைத்து வழிபாடு செய்வது கிரியையாகிறது. அந்த வழிபாட்டுக்குரிய மூர்த்தியை என் நெஞ்சத்தில் வைத்து நான் பூசிக்கின்ற பொழுது யோகமாகிறது. அந்த யோகத்தின் முதிர்ச்சி தான் என் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்கிற ஞானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது.